அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற நான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துவிட்டு திரும்பி இருக்கிறேன். அந்த வகையில் இது மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி போனேன். முதல் நிகழ்வா ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் அங்க எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன். அதன் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாட்கள்ல ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியா நேரில் சந்திச்சு கலந்துரையாடினேன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்களை கேட்டுக்கிட்டாங்க. சில முக்கிய நிறுவனங்களோட பெயர்களை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் மறுசுழற்சியிலும் முன்னணி நிறுவனமான ஆக்சியானா நிறுவனம், உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களில் உற்பத்தியிலும் பீங்கான் பொருட்கள் உற்பத்தியிலும் உலகின் முன்னணி நிறுவனமான ரோக்கா நிறுவனம், கண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைக்கிறதுல சிறந்த நிறுவனமான ஹபாட் லாய்டு நிறுவனம், சர்வதேச தரத்தில் சாலை கட்டமைப்பு வசதி அமைக்கக்கூடிய அப்பட்டிஸ் நிறுவனம், மோட்டார் வாகன உதிரி வாகனங்கள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமான இருக்கக்கூடிய கெஸ்டாம்ப் நிறுவனம், ரயில்வே சார்ந்த உற்பத்தி தொழிலில் உயர் தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடிய டால்கோ நிறுவனம், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற எடிவான் நிறுவனம், உயரியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனமான மேட்ரி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களோட நிர்வாகிகளை எல்லாம் நான் சந்திச்சேன். இந்த நிறுவனங்களோட நிர்வாகிகள் எல்லாரும் தங்களோட தொழில் திட்டங்களை விளக்கியும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முயற்சிகளோட பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஹபாட் லாய்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு, எடிவான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோக்கா நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாம மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து உலக அளவில் முக்கிய பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. உற்பத்தி துறையில்
சீனாவுக்கு மாற்றாக இந்தியா கருதப்பட்டு வரும் இந்த வேளையில் அந்த உற்பத்தி துறையில் முந்தி செயல்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வர்றதையும் பெரும் அளவிலான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் பல தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் அந்த செய்தி சுட்டி காட்டியிருக்கு. இந்தியா பயணிக்கக்கூடிய பாதையில் முந்தி பயணிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு தனக்குன்னு தனிப்பாதை ஒன்றை வகுத்து செயல்பட்டு வரதாகவும் முதல் பக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை போட்டிருக்கு. அதை பாராட்டியும் இருக்கு. இது போன்ற பாராட்டுகள் தான் எங்களை மேலும் உற்சாகப்படுத்தி செயல்பட வைக்குது. தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்கள் பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற அடுத்த பயணங்கள் திட்டமிடப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வேறு எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் இருப்பதற்காக? திட்டமிடும் போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகு தான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்கு. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். ஸ்பெயின் நாட்டில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். மேலும் செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். மிகப்பெரிய சாதனை பயணமாக இருந்ததாகவும் தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்ய வலியுறுத்தியதாகவும் முக்கிய நிறுவனங்களின் அதிபர்களுடன் பல்வேறு முதலீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்த காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருந்தார். அது குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஸ்பெயின் பயணத்தின் விளைவாக தமிழ்நாட்டிற்கு 3440 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசுமுறை பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 27ஆம் தேதி சென்னையிலிருந்து ஸ்பெயின் புறப்பட்டு சென்றார். மொத்தமாக 11 நாட்கள் பயணத்திற்கு பிறகு இன்று காலை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை திரும்பியிருக்கிறார். முதலமைச்சருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. குறிப்பாக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என திரளானோர் முதலமைச்சரை பூங்கொத்து கொடுத்தும் அதே போன்று புத்தகங்களை கொடுத்தும் வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாக முதலீடுகள் ஈர்த்தது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டின் பயணம் சாதனை பயணமாக அமைந்திருந்ததாகவும் மாநாடு நடத்தப்பட்டதோடு பொருளாதார மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்பாளர்களையும் அங்கு சந்தித்ததாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ச்சியாக அந்த சந்தித்தவர்களை வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் ஸ்பெயின் நாட்டில் செயல்படக்கூடிய முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தனித்தனியாக பேசியதாகவும் அதிலும் குறிப்பாக முக்கிய நிறுவனமாக ரோகா, ஹபாக்ராய்ட், கெஸ்டாம், டால்கோ, எடிபன், மேட்ரி ஆகிய நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நிர்வாகிகள் ஆர்வத்துடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விளைவாக தமிழ்நாட்டிற்கு 3440 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஹபக்ராய் நிறுவனம் 2500 கோடியும், ரோகா நிறுவனம்
400 கோடியும், எடிபன் நிறுவனம் 540 கோடி என மொத்தமாக 3440 கோடி ரூபாய் அளவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் பார்த்தோம் என்றால் ஸ்பெயின் பயணம் மிக பயனுள்ளதாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், அடுத்த பயணம் ஏதேனும் மேற்கொள்வீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இனி வெளிநாடு பயணம் இருக்கும் என்றும், நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசியுள்ளதை பார்த்தீர்களா என கேட்டதற்கு, பிரதமர் பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன், சிரித்தேன் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலளித்தார். அது மட்டுமல்லாமல் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பது குறித்தான கேள்விக்கு, மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் மொத்தமாக 10 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் சென்ற நிலையில் இன்று சென்னை திரும்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஸ்பெயின் பயணத்தின் மூலமாக 3440 கோடி ரூபாய் அளவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.